எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த தை நோம்பி வந்துட்டா கேப்பறத்து கிடக்கிற எல்லா இடமும் சாணி ஓட்டு பளபளன்னு பண்ணிடுவோம். ஏன்னா இந்த தை நோம்பி தானுங்க நம்ம காடு கரை வீடு வாசல் எல்லாமே பளபளன்னு ஆக்கிற ஒன்று. முதல்ல எல்லாமே சுண்ணாம்பு செவராக இருக்குமுங்க. இந்த தை நோம்பிக்கு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு அடிக்கிறதே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்து வேலையாக இருக்குது. இப்போ தானுங்க இந்த ஒயிட் சிமெண்ட்டுன்னு கிடைக்கிது. அந்த ஒயிட் சிமெண்ட்டை கரைச்சி ஈஸியாக அடிச்சிடுறோம். முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு சூளையிலிருந்து அந்த கிளீன் சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். அந்த சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு அந்த தண்ணி இருத்து அதை எடுத்து ஊடு ஊசணுங்க. இப்போ தான் செவத்துக்கு பூரா பெயிண்ட் அடித்து வச்சிடுறோம். ஆனால் முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மண்ணும் இந்த சுண்ணாம்பும் கலந்த செவராத்தானுங்க இருக்குது. அந்த செவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தான் அடிக்கணும். அது வந்து வலுவலுன்னு இருக்குங்க. அந்த செவுரு மேலே வச்சா கீழே வரைக்கும் வழுக்கிட்டு வருமுங்க. அந்த செவத்தில் ஃபுல்லாக சுண்ணாம்பு நீ ஊசு நாம்பூசுன்னு இந்த நோம்பிக்கு ஒரே அல்லோலமாக இருக்குமுங்க. அப்படி இருக்குது ஊர் ஃபுல்லாக. இப்போ தானுங்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே அவங்க தோட்டத்தில் போய் வீடு கட்டிட்டாங்க. அந்த ஊருக்குள்ளே வீடுங்கிறதே வந்து கான்செப்டே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் டவுனுக்கு பார்த்து போயிட்டாங்க. அதனால் இப்போ நோம்பி நொடினா எல்லாம் ஒரு வீட்டு வாசலில் ஆரம்பித்தா ஊரேகத்துக்கும் போய் கோலம் போடுவோங்க. ஆனால் இப்போவெல்லாம் அது எதுவுமே இல்லாமல் போச்சுங்க. எங்கள் ஊர் சைடு எல்லாமே இந்த நோம்பி நொடினா வாசம் வலிக்காத ஒரு வீடு நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா வீட்லேயும் சூப்பராக கரை கட்டி அழகாக பொட்டி ஒட்டியாக வலிச்சு விட்ருப்பாங்க. பார்க்குறக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குமுங்க. நாங்களும் வந்து எல்லா நோம்பிக்கும் வலிப்போமுங்க. இந்த கொஞ்ச நாளாக வலிக்க முடியல. இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்கலிங்க. தைப்பொங்கல் நம்மளது இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அதுக்கு முன்னாடியே வலிச்சிடலாம் தானுங்க போன வாரமே இதெல்லாம் வலிச்சு விட்டேன். எதுக்காக இது வலிக்கிறீங்க, இது வலிக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அர்த்தமெல்லாம் தெரியாதுங்க. அழகாக இருக்குது. அப்புறம் நோம்பி நொடினா வலிக்கிறது எங்களுடைய வழக்கமுங்க. அதுக்காகத்தான் இப்படி வாசலெல்லாம் வந்து அழகாக வலிச்சுட்றோம். பெயிண்ட் அடிக்கிறதில் கிடைக்காத சந்தோஷம் இந்த மாதிரி வலிச்சுட்டு எட்ட நின்று பார்க்கும்போது அதில் கிடைக்குமுங்க. ஒரு திருப்தியாகவும் இருக்குது, பார்க்கறக்கு அழகாகவும் இருக்குமுங்க. யார் வீட்லலாம் இந்த மாதிரி வாசல் வலிக்கிற பழக்கம் இருக்குது, எல்லோரும் நோம்பிக்கு வலிச்சு விட்டீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள்.